சார் 340 ரூபா ஆகுது சார். மீதி நீங்களே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. தேங்க்யூ சார். சார் 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 இந்த வேண்டுதல் அவ்வளவு சுலபமானதில்லை. இந்த 48 நாளில் உன்னோட செல்வாக்கை எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்திடக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தான் சாமி போட்டிருக்காரு. கூட சாமி 8200 ரூபாடா. 8200. என்ன? ஒன்றும் இல்லைங்க, சாரி. சார் சொல்லுங்க சார். ஆட்டோவா? பேப்பரா? சரி சரி. பிச்சைங்கிற வார்த்தையே உன் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. உன்னால எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? மா தர்மசாமி, மா தர்மசாமி, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்கம்மா. சார் பிச்சை சார், ரொம்ப பசிக்குது சார், சாப்பிட ஏதாவது கொடுங்க சார். இது எப்படி ஆட்டிங் நல்லேன் ஜலியமா இந்த பிச்சை அடிக்க வந்துறீர பர. ஏய் என்னடா டேய் அதடா வரையிற அண்ணா உனக்கு தான சொல்றேன் போடா. இவனை தான நைட்ல ஊடு புந்து திரின்னு போடுது, அடிச்சு கால ஓடு. இனிமே நேரவள பார்த்தா அச்ச கொன்றுவ. ஏய் ஏய் ஐயா பசி எடுக்கு சாமி. டீ தான் பிச்சையா கொடுப்பாங்க, பேப்பர் கப்புமா தருவாங்க உனக்கு. எடியா உன் டம்ளர. ஐயா யோ இந்தாண்ட வாயா, கஸ்டமருக்கு வழி விடியா. நவரியா நவரு. சார் நீங்க உள்ள வாங்க சார், உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க சார். சார் வாங்க சார். ஏய் 2 ரூபா எடை 5 ரூபா 5 ரூபா எதுக்கு எடுக்கணும்? சேப்பு சல 5 ரூபா போடுது 2 ரூபா பட்டு தான் சொன்னேன். 5 ரூபா பெட்டு தான் சொன்னேன். நீ ஏமாத்தாத. போகாட்டம்ல ஆட சொல்லிட்டேன். காசு நீ பாத்துட்டு குடியா காசா? ஐயா சாமி எஜமா மகாபிரபு. என்ன சார் அது காட்டி வந்துட்டீங்க? சார் தர்மம் கொடுத்ததா திருப்பி எல்லாம் கேட்க கூடாது. என்ன சாமி? இல்லை சார்,
உன் கூட சேர்ந்து நானும். என்ன சார் மெய்யாலுமா என்னாச்சு? இந்த தொழிலுக்கு வர ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி நம்ம 5 நிமிஷம் அழுது இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? சாமி உட்காருங்க சாமி. வெல்கம். சிட் டவுன். என்னையா கல்லால உட்கார மாதிரி உட்கார்ற? பொறுப்பா நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உட்காரியா? எந்திரியா? சாரி. எந்திரி. சாரி. தரையில உட்காரு. திரும்பி உட்காரு. நம்ம தொழிலுக்கு வந்துட்ட. ஆனா இந்த பக்கம் ஒரு பால் பாக்கெட், இந்த பக்கம் ஒரு சாக்லேட் பாக்கெட் தொங்குது. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்கே. கோட்டீஸ் சாமி ஸ்கின் பன்னு மாதிரி இருக்கே. லுக் ஓகே. இதை தினமும் தேய்ச்சிக்கணுமா? தேவையில்லை. முதல் 2-3 நாளைக்கு தான். இப்போ ஹீரோங்க படத்துல மொக்கையா இருப்பாங்க. 3வது 4வது படத்துல ஆடியன்ஸே இவன் தாண்டா நம்ம ஹீரோன்னு பழகிக்கிறாங்கல்ல. அந்த கேப்ல ஹீரோ அழகாயிட்டார்னு அர்த்தமா? எல்லாமே ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணுறதான். அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டுகளும் சீக்கிரம் உன்னை பிச்சைக்காரனா ஏற்றுக்குவாங்க. தேங்க்யூங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது பிச்சை கட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க உள்ளே போய் முதல்ல அவங்கள பிச்சை எடுக்க விடணும். அவங்க வெளியே வரும்போது தான் நாம அவங்க கிட்ட பிச்சை கேட்கணும். இப்படி இப்படி இப்படின்னா அவங்க, இப்படின்னா நாம. சரி, பூஜை முடிய போகுது. கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்துருவாங்க. வா முதல்ல தொழில் தொடங்குவோம். அம்மா 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 தர்மம் போடுங்கம்மா. அம்மா அம்மா தர்மம் போடுங்க சாமி. ஐயா 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 தர்மம் போடுங்க சாமி. அம்மா தர்மம் போடுங்கம்மா. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ரா. 2 நாளாக கால் வீக்கம் வேற. டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கு. நீ எங்கே இருக்க அருள்? I'm sorry. ஆமாங்க, ரிசீவ் கால்ஸ்ல உங்க நம்பர் இருந்துச்சு. ஆமா, பில்லர் பக்கத்துல இருக்கிற வைன் ஷாப் தான். ஓகே. ஏ மஹி, என்னடி இது? ஏதோ ஒரு குழந்தையோட அப்பா அம்மா இந்த குடிகாரன். அந்த குழந்தை பாவம் படிக்கிற புஸ்தகத்துக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ வெறும் கையோடு தான் ஆரம்பிக்கணும். சார் பசிக்குது சார். சார் பிச்சை சார், ஏதாவது கொடுங்க சார். நான் கேட்டப்ப நீ கொடுத்தியா? பசிக்குது சார், ஏதாவது கொடுங்க சார். ஏய் இரு, என் சிக்னலில் போலீஸ் இருக்கான், அடுத்த சிக்னலில் தரேன். கிடைச்சதா செல்லம்? அருளே, ஆட்டோக்கு வா. வா வா அருளே, இங்கிலீஷ்ல பிச்சை எடுக்கணும்பா. மம்மி 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 மேடம் மேடம் காட் பிளஸ் யூ. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ ஸோ மச். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. டாலர் சேல்ஸ் மேடம் 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 மேடம். ரிஜாக்கா வாங்க வாங்க. எவ்வளோ டாலர் மாற்றணும்? $5. கரெக்டாக எண்ணிட்டில்ல. கமிஷன் போக $953 இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்தாப்பா, இந்தா உன் பங்கு $300 சில்லற, அப்புறம் தர்றேன். போலாமா? ஒரு ஷர்ட் சட்டை வாங்கணும். ரொம்ப ஸ்மெல் இருக்குது. அருளே, இந்த பக்கம் ப்ரோ நம்ம ஃப்ளாட்டு.
வாப்பா உள்ள வாப்பா, வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. இதான் நம்ம சாப்பிட்ற ஸ்டாப், பார்த்துக்கிட்டியா? அப்புறம் நீ சட்டை கேட்டல, இதுதான் நம்ம போத்தீஸ். இதெல்லாம் கப்பலில் வரவங்க போட்டது. ஹார்பராண்ட பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கிறாங்க. ப்ரோ சைஸ் என்ன? இதெல்லாம் எப்படி? ஏப்பா நம்ம கிடைக்கிறதுல நாஸ்தாவுக்கும் சாப்பாட்டுக்கு 40-50 போக மிச்சத்தை வச்சு மாதம் மாதிரி ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக வாங்க முடியும். இருந்தாலும் நம்ம செய்கிற வேலைக்கு ஏப்பா என்ன நினச்சிட்டு இருக்கிற? பிச்சைக்காரனா விடிய விடிய அம்மா தாயே பிச்சையே எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? டாக்டருங்க 24 மணி நேரம் ஊசியோடய சுற்றிட்டு இருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லாரும் வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேலே டாஸ்மாக் போயிட்டு வீட்டில் சரண்டர் ஆகிட்டு அவன் பர்சனல் லைஃபுக்குள்ளே போகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் பிச்சைக்காரங்களுக்கும் 6 மணிக்கு மேலே வேற வாழ்க்கை இருக்குது. இந்த ப்ரோ சரியா இருக்குதான்னு பாரு. எது வேணாலும் எப்போ வேணாலும் இதுலேருந்து எடுத்துக்க. சரிங்க. சரி வா உட்காந்துட்டே பேசலாம். பரவாயில்லைங்க. யோ அயன் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றேன், வந்து உட்காரியா. யோ அப்புறம் நாளைக்கு இந்த சட்டையை போட்டு நம்ம தொழிலுக்கு எதுவும் வந்துடாத. சல்லி காசு போட மாட்டாங்க. அவங்க கொடுக்குற 1 ரூபாய்க்கு நமக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கிழிஞ்ச அழுக்கு சட்டையோட குளிக்காம பிச்சை எடுக்கணும்னு ஆசையா என்ன? சுத்தமாக இருந்தால் இவங்களுக்கு காசு போட மனசு வராது. பிச்சை எடுக்கிறவனுக்கு வயிறு மட்டும்தான் இருக்கா? அதுக்கு மேலே மனசு ஒன்று இருக்குப்பா. அதுக்கு சுத்தமாக இருக்கிறது பிடிக்கும், மானத்தோட வாழ்கிறது பிடிக்கும். 6 மணிக்கு மேலேயாவது அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழுக்கு இல்லாமல் வாழ்வோம்ப்பா. போய் குளிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, பிடிச்சதை வாங்கி சாப்பிடு. போ போப்பா. ஓ மை காட், ஃபூல்! அறிவில்ல உனக்கு? கண்ணை எங்க வச்சிட்டு ஓட்டுன? சார் நீங்க தான் சார் சடனா பிரேக் போட்டீங்க. இடியட், கொஞ்சம் கேப் விட்டு வர வேண்டியதானே? சார் இதுக்கு எவ்வளோ ஆகுமா? நான் கொடுத்துட்றேன். எவ்வளவு கொடுப்ப? இல்ல கேக்குறேன், எவ்வளவு கொடுப்ப? என்ன நினைச்சிட்டு இருக்க? 500,000 முடிச்சிடலாம்னா ஆடி கம்பெனிக்காரன் 25,000 ரூபாய்க்கு பில்லு போடுவான். குடுப்பியா? பேச வந்துட்டா என்ன ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி. இது பார், ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, ஒன்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல போ வச்சிருக்குது பாரு இந்த சிஸ்டம். அத சொல்லணும். போ போ சீக்கிரமா போய் உன் பீஸா டெலிவரி பண்ணிட்டு எவனா டிப்ஸ் கொடுப்பா, வாங்கி கமர் கட்டுன்னு. யூஸ்லெஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காரை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? அப்போ போய் கிளைம் பண்ண வேண்டியதானே? பணம் இருக்குன்னு அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசாத. அது என்ன ராயல் ஃபேமிலியா? அந்த பொண்ணை பார்த்து கேட்குற. ஆடி கார் வச்சிருந்தா நீலா ராயல் ஃபேமிலியா? ஆடி காரோட ஹையன் மாடல் விலை என்ன தெரியுமா? 2,34,00,000 ரூபா. உன் கார் வெறும் 40 லட்ச ரூபா. நீ ராயல் ஃபேமிலியா? பிஒய் பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுற. வெறும் 3 லட்ச ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீ போய் ஃபேக் அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீலா ராயல் ஃபேமிலி. 0719 வெறும் 50,000 கொடுத்தா ஃபேன்சி நம்பர் கொடுக்க போகிறான். அதுவே உன்னால் முடியல. ஆனால் நீ ராயல் ஃபேமிலின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுற. சரி, காரை சொந்த காசில் வாங்கினியா இல்லை சைடுக்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினியா? இங்கே ஆர்சி புக்கு காட்டு, வாங்கி வா. ஏய், ஏசி கூட போடலையா? ஏப்பா ஆடி காரனே ஆடி போயிட்டான். சார் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தோன்னே ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறோம். அதான் கார் மார்க்கெட் நிலவரத்தை பாயிண்டாக பேசுகிறாரா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்க்கு ஞாபகம் இருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ கெட் எ நம்பர்? சாரி, என்கிட்ட ஃபோன் இல்லை. குட்டீஸ் பாரு. போங்க. கத்திக்கிட்டே நிக்காத, வா வந்து கூட படு. வா.
என்ன நன்றியா? உன்னால் முழுசாக நடிக்க முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஏய் நைட்ல தானே இவங்க கூட இருப்பேன், பகல்ல வச்சுக்கிறேன்டா அவளை. சார் நிஜமாவே என்கிட்ட காசு இல்லை சார். என்னையா எவ்வளோ கேட்டாலும் இல்லைங்கிற? எங்கே எவ்வளோ செய்கிற? நான் பிச்சை எடுக்கிறேன் சார். யோ என்ன நெக்கில்? சார் 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 இல்லை சார், நிஜமாவே நான் பிச்சை தான் சார் எடுக்கிறேன். நீ சரிப்பட்டு வரமாட்டேன். ஸ்டேஷன் போய் ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துன்னு போ. யோ கான்ஸ்டபிள். சார் சார் நம்புங்க சார், நான் உங்ககிட்டயே பல தடவை பிச்சை எடுத்துருக்கேன் சார். எங்கிட்டியா? ஆமாம் சார். எங்கே? நீங்கள் மச்சக்கார பாலமுருகன் கோயிலுக்கு வார வாரம் சனிக்கிழமைக்கு வருவீங்க சார். அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கும் சனீஸ்வரருக்கு எள் விளக்கும் ஏற்றிட்டு 2 சாமிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 8 போட்டு சாஷ்டாங்கமாக தரையோட தரையாக உங்கள் முகத்தை வச்சு நீங்கள் லெஃப்ட் திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோயில் வாசலில் உங்கள் ப்ரௌன் கலர் ஷூ பக்கத்தில் தான் நான் பிச்சை எடுத்துருப்பேன் சார். நீங்கள் ஷூ மாட்டும்போது நான் ஐயான்னு கதறுவேன் சார். ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இருக்க கையில்லாத ஒருத்தனை தேடி பிடிச்சி சாமியே அவனுக்கு தான் போடணும்னு சொன்ன மாதிரி அவனுக்கு மட்டும் பிச்சை போட்டு சிஎம் வண்டி கிராஸ் ஆகி போன ஃபீலில் ரிலாக்ஸ்டாக நடந்து போவீங்க சார். அது யார் அங்கே நின்று இருக்கிறது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். கேர்ள் ஃப்ரெண்டா? 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? போயா போய் நல்லா இருப்போ. வரேன் சார். அவங்க பண்ண தப்பு தான் சார். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லா சொந்தங்களும் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு சொந்தத்தை உருவாக்கணும் இந்த ஃபங்க்ஷனில். இதில் ஏதோ ஒரு உறவால் துரோகத்தால் அனாதையாகி பிச்சைக்கார லைஃப்க்கு வந்த இவங்க உங்கள் கூட சாப்பிடணும்னு நினச்சது தப்பு தான் சார். உங்களுக்கெல்லாம் ஒரு நாள்ன்றது ஒரு நாள் தான், ஆனால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஷூரிட்டி இல்லாத 3 வேளை. வயசானவர்னு கூட பார்க்காம ஒரு எதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே சார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான் சார், நிரந்தர எதிரி, பசி. அந்த எதிரியை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டார் சார். அவர் பண்ண தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. தம்பி நீங்க? நானும் அவங்கள ஒருத்தன் தான், பிச்சைக்காரன். மகி, அம்மா 1 ரூபாவோ 2 ரூபாவோ போட்டு தொலைச்சிடுங்க, இல்லைன்னா இவனுங்க நகர மாட்டானுங்க. ஹலோ ஹலோ, என்ன பார்க்குற? நான் கோச்சிட்டு நடக்கணும், நீ தான் என் பின்னாடி ஓடி வரணும். எல்லாமே தலைகீழா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸே சொல்லுது நீ ஒரு பிச்சை. நீ சொன்ன மாதிரி தான். ஆனால் வந்துரு, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணு, கேஷ் கவுண்டரில் கூட உட்காரு. அதுவும் பிடிக்கலன்னா உனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி தரேன். ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்யாத ப்ளீஸ். என்ன வேற வேலை செய்ய மாட்டியா? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓ, அந்த அளவுக்கு நான் க்ளோஸ் இல்லைல்ல. நான் ஒரு முட்டாள். நீ நீ யாரு, நீ என்ன வேலையில் இருக்கேன்னு கூட தெரியாமல் உன்கிட்ட என் மனசை
இல்லை மனசு ஓப்பனாக இருக்கிற நல்ல ஃப்ரெண்டுன்னு இருந்துட்டேன். பரவாயில்ல, உன்னை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம். நம்ம என்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒரே காலேஜா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு? பாய். நான் அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீ சிபிஐ ஆஃபீஸர் தானே? ஏதாவது சீக்ரெட் அசைன்மெண்ட்டா இல்லை இன்வெஸ்டிகேஷன்? டப்பா அதான் இல்லைன்னு சொல்லிட்டியே, எடுத்து தொலை. எவனோ ஒரு சாமியார் சொன்னான்னு அம்மாவோட கடைசி நேரத்தில் அவங்க கூட இல்லாமல் போயிட்டோங்கிற வேதனை அவனை வாழ்நாள் ஃபுல்லாக துரத்த போதுரா. அப்போ அந்த சாமியார் சொல்லுவான், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு முன்னாடி சாவுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம்னு உனக்கு புரிய வைக்க தான் பிச்சை எடுக்க அனுப்புனேன்னு தாடியை தடவிட்டு ஃபிலாசபி பேசுவான். அம்மாவை மிஸ் பண்ணது அப்போ தான்டா உனக்கு புரியும். ராஜேஷ், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 48வது நாள் காலைல 11 மணிக்கு என் வேண்டுதல் முடியுது. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு போ.